இந்த வீடியோல ஒரு இமேஜ்ல இருந்து அதோட பேக்ரவுண்ட எப்படி நம்ம ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டம்ல பைத்தான் வேணும். ஒன்ஸ் நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிருந்தோம் அப்படின்னா ஐடிஎல்ஏ ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் ஐடிஎல்ஏ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன், அதனால நான் அதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் எனக்கு சாம்பிள் ஃபைல், நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேக்கேஜ் வேணும். அந்த பேக்கேஜ் பேர் தான் ரெம்பிஜி. அதாவது ரிமூவ் பிஜியோட ஷார்ட் ஃபார்ம் தான் ரெம்பிஜி. அதை நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். அது இன்ஸ்டால் பண்ணணும்னா நம்ம பைத்தானோட ரூட் டைரக்டரிக்கு போய்க்கணும். இதுதான் என்னோட பைத்தானோட ரூட் டைரக்டரி. அதுக்குள்ள ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட்ஸ்னு ஃபோல்டருக்குள்ள நான் வந்துட்டேன். இப்போ இந்த ஃபோல்டர்ல இருந்து சிஎம்டி ஓப்பன் பண்ணணும். அதுக்கு மேல இருக்க பாத் பார்ல சிஎம்டி டைப் பண்ணி என்டர் கொடுங்க. போட்டீங்கன்னா சிஎம்டி ஓப்பன் ஆயிரும். இப்போ பிப் இன்ஸ்டால் ரெம் பிஜி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிரும். நான் ஆல்ரெடி இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால அகைன் நான் இன்ஸ்டால் பண்ணல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி இந்த பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால அகைன் நான் இதை இன்ஸ்டால் பண்ணணும் எனக்கு நீட் இல்லை. ஸோ இப்போ நான் மறுபடியும் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாரி, அந்த பைத்தான் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சாம்பிள் கோட் வச்சிருக்கேன், அதை நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் சாம்பிள் கோட். இந்த ரெம் பிஜில இருந்து நம்ம ரிமூவை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம சிஸ்டம்ல வந்து பில் இன்ஸ்டால் ஆயிருக்கும், அதாவது பில்லோ ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. சப்போஸ் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா பிப் கமெண்ட் போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிப் இன்ஸ்டால் இல்லோ. இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கே இம்போர்ட் ஐஓ, அதாவது இன்புட் அவுட்புட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல நான் இன்புட் பாத் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். இதில் வந்து என்னோட இன்புட் இமேஜ் அது இருக்கும். அது எந்த பார்த்தோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். தென் இங்கே அவுட்புட் பார்த்து அப்படின்னு நான் வச்சிருக்கேன். இதில் அவுட்புட் இமேஜை நான் மென்ஷன் பண்ணணும், என்னவா எனக்கு அவுட்புட் வேணும் அப்படின்ட்டு. தென் அந்த இன்புட் இமேஜை ஓப்பன் பண்ணி அந்த இமேஜை நான் இன்புட் இமேஜுங்கிற பேரில் ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். தென் எனக்கு அவுட்புட் இமேஜ் என்ன வரணும் அப்படின்னா, இந்த ரிமூவ்ங்கிற மெத்தட்குள்ள நான் அந்த இன்புட் இமேஜை பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் இமேஜ் வந்துடும். இப்போ நான் என் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி இதுதான் என்னோட ரிமூவ் பிஜி பைத்தான் ஃபைல்.
இதான் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க நான் ஆல்ரெடி டவுன்லோட் ஜேபிஜே அப்படின்ட்டு ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். இப்போ இந்த இமேஜை நான் அங்கே இன்புட் பாத்தில் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்போ நான் ரன் பண்றேன், ஆனா ஸ்லோவா இருக்கும் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம ரிமூவ் பிஜியை நம்ம ஸ்ட்ரைட்டா இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேக்கேஜ் அதை இன்ஸ்டால் பண்ணும். அப்படிங்கிறப்போ இது ரொம்ப டைம் ஆகும். நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். எனக்கு வந்து இப்போ ரொம்ப டைம் ஆகுது. இப்போதான் எனக்கு 1% டவுன்லோட் ஆயிருக்கு. அப்படிங்கிறனால இந்த ப்ராசஸை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெம் பிஜி வந்து நம்ம எப்படி லோக்கலா ரன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இதை ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க அவங்க இந்த ரெம் பிஜியோட மாடல்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இதை நம்ம எல்லாமே இந்த இலக்க எல்லா மாடலுமே நம்ம லோக்கலா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன டார்கெட் அப்படின்னா ஒரு இமேஜ்ல இருந்து ஹியூமன் செக்மெண்ட்ஸை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கணும். அப்படின்னா ஒரு இமேஜ்ல ஹியூமனும் இருப்பாங்க, அவங்க பேக்ரவுண்ட்ல சம் திங்ஸும் இருக்கும். நமக்கு திங்ஸை விட்டுட்டு ஹியூமனோட செக்மெண்ட் மட்டும் பிரிச்சு எடுக்கணும். அதனால இந்த யூ2 நெட் ஹியூமன் செக்மெண்ட் அப்படிங்கிற மாடலை மட்டும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் டவுன்லோட் பிக் பண்ணேன்னா அது டவுன்லோட் ஆயிரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் அந்த ஃபைலு. இந்த ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 167 MB வரும். இந்த ஃபைலில் உங்களுக்கு எந்த பாத்தில் போடணுமோ அங்கே போட்டுக்கோங்க. நான் இதை காப்பி பண்ணி லோக்கல் டிஸ்க் சிலே போடுறேன். போட்டுட்டு இந்த பாத்தை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ரிமூவ் பிஜி அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு லோக்கலாக ரன் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாத்தை நம்ம கொண்டு போய் யூ2 நெட் டாட் பைங்கிற ஒரு ஃபைல் இருக்கும், அதில் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிமூவ் பேஜிங்கிற மெத்தட் வந்து லோக்கலாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ரெம் பிஜியை தான் நம்ம லோக்கலாக ரன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பைத்தானில் ரூட் ஃபோல்டர் போடுறேன். ஆல்ரெடி அந்த ரூட் ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பைத்தான் ரூட் ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டேன். இதில் லிப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைட் பேக்கேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ள ரெம் பேஜின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கே வரும். இங்கே ரெம் பேஜிங்கிற ஃபோல்டர் தான் அதோட சோர்ஸ் ஃபோல்டர். அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே செஷன்ஸ் இருக்கும். இந்த செஷன்ஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே சர்ச் பண்ணீங்கன்னா யூ2 நெட் டாட் பை அப்படின்னு இருக்கும். நார்மலாக இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம மாடலை இந்த பேக்கேஜ் கால் பண்ணும்போது இந்த மாடல் எங்கே டவுன்லோட் ஆக ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த சைட்லேருந்து டவுன்லோட் ஆக ட்ரை பண்ணும். அதனால தான் நம்மளுக்கு அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, டவுன்லோட் ஆக டைமாக இருக்குது. நம்ம இதுக்கு பதிலாக நம்ம மேனுவலாக அதை டவுன்லோட் பண்ணிட்டோம். அந்த பாத்தை கால் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா
இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கோட் வச்சுருக்கேன். இப்போ டைப் பண்ணால் டைம் ஆகும். இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ நான் இந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன். இப்போ இந்த u2 net.py இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் இங்கே நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இங்கே எந்த பர்ஃபார்மன்ஸும் நான் பண்ண போகிறதில்ல அந்த கோடை வச்சு. அதனால ஜஸ்ட் இதில் இருக்க கோடை டெலிட் பண்ணிட்டு நான் காப்பி பண்ண கோடை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே நம்ம ஒரு விஷயம் மாற்ற வேண்டியது இருக்கு. இங்கே மாடல் பார்த்துட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருப்போம். இதில் நம்ம டவுன்லோட் பண்ண ONNX அந்த ஃபைலோட பார்த்து இங்கே மென்ஷன் பண்ணணும். நான் அதை எங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லோக்கல் டிஸ்க் சியில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு இந்த இடத்துல இருக்கு. அதனால இந்த பாத்தை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி என்னோட இந்த பாத்துல தான் அந்த ஃபைல் இருக்கனால நான் இங்க எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். தென் இப்போ என்னோட ரூட் ஃபோல்டருக்கு போறேன். அதாவது அந்த பைத்தான் ஃபைல் இருக்க ஃபோல்டருக்கு போறேன். இதான் என்னோட பைத்தான் ஃபைல். இங்க download.jpg இருக்க இமேஜ் தான் நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போறோம். ஸோ அந்த ஸ்கிரிப்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், இன்புட் பாத்துல இந்த இமேஜை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், download.jpg அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணி பார்ப்போம். அங்க பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அந்த ஃபோல்டர்ல பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இது பிஃபோரா இருந்த இமேஜ், இது கரண்டா நம்ம அவுட்புட் கிடைச்ச இமேஜ்.